உதயநிதி அவர்கள் இபிஎஸ் தான் நிரந்தர பொதுச் செயலாளரா வச்சிருங்க, அவர் இருந்தாதான் எங்களுக்கு வேலை சுலபமாகும் அப்படின்னு சொல்றாரு. கிண்டல்னி எடுத்துக்கலாம், உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி வச்சு ஸ்டாலினை எதிர்கொண்டா பாஜக கூட்டணி இருந்தாலும் 25% வாக்கு தேர்மாங்கிறதே டவுட். ஓபிஎஸும் ஸ்டாலினை முதல்வர்னு சொல்லி அன்பழகன் மாதிரி ஒரு இடத்தை பிடிக்க பார்ப்பாரே தவிர எடப்பாடி விஷயமெல்லாம் 100% சொல்ல மாட்டார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் டிடிவி தினகரனை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்களே. எங்க வீட்டு வேலைக்காரனாங்க டிடிவி தினகரன். கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பூமர் எங்கல்ஸ் வந்து ரெட்டல ஓட்டு உதயசூரியனுக்கு போகாது, அதிமுக திமுகவுக்கு போட மாட்டான். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இபிஎஸ் தான் நிரந்தர பொதுச் செயலாளரா வச்சிருங்க, அவர் இருந்தாதான் எங்களுக்கு வேலை சுலபமாகும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சார், கிண்டல் பண்றாரா? உண்மைதான், கிண்டல்னி எடுத்துக்கலாம், உண்மைதான். உதயநிதி கொஞ்சம் கலைஞர் மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடியதுதான். பட் இதே உதயநிதி வந்து வயதானவரெல்லாம் வீட்டில் இருக்கிட்டு சிஏ ஏற்றணும்னு சொல்லும்போது சொன்ன உங்க தாத்தா வந்தாலும் சிஏ இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, மோடி ஆர்எஸ்எஸோட இது கண்டிப்பாக அங்கே இருக்கும் சிஏன்னு சொன்னால் அது சிஏ இருக்குது, ஓகே. பட் நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக பேசுறதுலையும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுறதுலையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி ஒரு திறமை படைச்சவர் தான். அந்த வகையில் இவர் சர்க்காஸ்டிக்கா அவர் அடிக்கூடிய கிண்டல் வந்து உண்மையும் கூட. ஏன்னா முக ஸ்டாலின் வந்து இசை வேளாளர், காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டி, பிராமின் இசை வேளாளர்லாம் காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டி. இவங்க வந்தா ஒரு ஜாதி ஆதிக்கம் வந்துடலாம், மக்கள் வந்து அச்சப்பட மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை வச்சு ஸ்டாலினை எதிர்த்தா ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகாரம் போனா 2 ஜாதி ஆதிக்கமாயிரும், மற்ற ஜாதிகள்லாம் வாழ முடியாதுங்கிற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் தெளிவாகவே இருக்குது. மேலும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பற்ற தனமா செயல்பட்டு ஒரு சிஎம்முக்குள்ள ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம செயல்பட்டு வந்து 45% 2014 இருந்த அதிமுகவை இன்னைக்கு 20% கொண்டு போயிட்டார். அது காரணம் அதிமுகவில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாம் விலகிட்டாங்க. விலகி ஒரு சிலர் வந்து ஸ்டாலினுக்கே போயிட்டாங்க. நீங்க வந்து சிலவங்க பூமர் எங்கல்ஸ் வந்து கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பூமர் எங்கல்ஸ் வந்து ரெட்டல ஓட்டு உதயசூரியனுக்கு போகாது, அதிமுக திமுகவுக்கு போட மாட்டான். அது கலைஞர் ஜெயலலிதா காலத்துல வேணா இருந்திருக்கலாம். இப்போ அந்த ஓட்டுகள் எல்லாம் திராவிட இயக்கம் அது இதுன்னு முக ஸ்டாலின் தலைமைக்கே வந்துட்டு. சீமான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லும் போது அதிமுக காரங்க பெருமளவு வந்து ஈரோடு கிழக்குல வந்து ஸ்டாலின் தான் போட்டாங்க. இது ஜெனரல் எலெக்ஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விக்கிரவாண்டியில வந்து எடப்பாடி பழனிசாமி 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்து பெரிய பிளண்டரை பண்ணி பன்னார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வீட்டு கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர், வலையர் போன்ற புதுக்கோட்டை சேர்வை போன்ற பல சமூகங்களுக்கு எண்ணற்ற கணக்கில் அடங்காத கொடூரமான அநீதிகளை செய்த போது எடப்பாடி பழனிசாமி இந்த சமூகங்களால் வந்து நமக்கு என்ன எடப்பாடி பழனிசாமியால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு புறக்கணிக்கப்பட்டாங்க. ரெட்டையில நமக்கு பிரயோஜனம் இல்லாத இல்லைன்னு புறக்கணிக்கப்பட்டாங்க. அந்த புறக்கணிப்பை உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி 10.5 தான் கொடுத்தது சரின்னு கூட சொல்ல முடியாம விக்கிரவாண்டியில களத்துக்குள்ளே வராம ஓடி ஒளிஞ்சிட்டார். அப்ப ரெட்டையில வாக்கு 23% உதயசூரியனுக்கே போயிட்டு, மாம்பழத்துக்கு 12% தான் போச்சு, மைக் சின்னத்துக்கு 1% தான் போச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல அதிமுக ஓட்டே இல்ல, அது 23% ஓட்டு திமுகவுக்கு வந்துச்சு. சோ எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா அதிமுக விளையாட கொண்ட கட்சியா இருக்கு மேற்கு மண்டலத்துல, திமுக ப்ரோ விளையாட கொண்டு தான் பண்றாங்க. செந்தில் பாலாஜி தான் வெரி பவர்ஃபுல்லா இருக்காரு, முத்துசாமி, இவரு சுவாமிநாதன், ஒட்டச்சத்திர சக்கரபாணி அவர் செல்வாக்கான ஒரு தலைவர் தான். இவங்க எல்லாம் அதை எதிர்கொள்றாங்க. நான் விளையாட கொண்டெல்லாம் எடப்பாடி ஒரு கிராப்பர், பன்னீர்செல்வத்தை நீக்கின ஒரு கிராப்பர், எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, நான் அபகரிப்புங்கிற ஒரு கிராப்பர்னு நான் விளையாட கொண்டெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்க. ஈர்ப்பு சக்தியும் இல்லை, அவரு ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியும் அவருக்கு இல்லை. ஸோ அங்கே வந்து திமுக அணி 50% மேலே வாக்கெடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க நான் வன்னியர்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறதுனால இங்கேயும் திமுக அணி 50% மேலே வாக்கெடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சவுத்தை எடுத்துட்டாங்கன்னா முக்குலத்தோர் வந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்காக எதிராக இருக்கிறாங்க. எதிராக இருக்கிறதுனால பூடம் தெரியாம சாமி ஆடுற மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் ஏர்போர்ட்டுக்கு வரணும்னு சொன்னதுல முத்தரையர், யாதவர், செங்குந்தர், நாடார், தேவேந்திரகுல வேளாளர் இந்த 5 காஸ்ட் ஓட்டையும் இழந்துட்டாரு. சீமான் இதான் வாய்ப்புன்னு டக்குன்னு ஏற்கனவே ஜெயலலிதா மேயர் உயிரோடு இருக்கும்போது 1% இருந்த சீமான் எடப்பாடிக்கு வாட்டர் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் ஈர்ப்பு சக்தியும் இல்லாதனால 8.3க்கு வந்துட்டார். இதான் உண்மை. சீமானுக்கு ஓட்டு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற ஓட்டு அல்ல, எடப்பாடியால பலன் இல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஓட்டு தான்.
பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேர் வைக்கணும்னு ரொம்ப போல்டா சொல்லிட்டார். சோ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். அந்த வகையில் இன்னைக்கு சீமான் வந்து நாடார், முத்தரையர், யாதவர், தேவேந்திர குல வேளாளர் போன்ற மோடி பிரதமரின் ஓட்டளித்த சமூகங்கள்லாம் அப்படியே சட்டமன்றத்தில் சீமானுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தெளிவா இருக்குது. மதுரை ஏர்போர்ட் விஷயத்துல எடப்பாடி பண்ண பிளண்டர் வந்து சீமான் இந்த காசுகள் எல்லாம் தட்டி தூக்க போறாரு. எடப்பாடி அங்க வந்து முக்குலத்தூரும் போட மாட்டாங்க, இந்த காஸ்டும் போட மாட்டாங்க, பரிதாபமா நிற்க போறாரு. அப்போ சவுத்துல அவருக்கு வந்து ஃபைட்டிங் உள்ள சான்ஸே இல்லை. வெஸ்ட்ல நான் விளையாட கொண்ட போலரைசேஷன்ல 50% உதயசூரியன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்த்ல நான் வன்னியர் போலரைசேஷன்ல 50% உதயசூரியன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வேளையில ஸ்டாலினும் கொங்கு வேளாளருக்கும் வன்னியருக்கும் எதிராக இல்லாம அவரும் ப்ரோ கொங்கு வேளாளர், ப்ரோ வன்னியர் பொலிட்டிக்ஸ் தான் பண்றாரு. ப்ரோ வன்னியர் பொலிட்டிக்ஸ் ஆட்டு பனிமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஒரு அக்செப்டபிள் வன்னியரா எல்லார் சமங்கள் மத்தியிலும் இருக்கிறாரு. துரைமுருகன், ஆடிமடம் சிவசங்கர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், சேலம் செல்வ கணபதி நம்ம நண்பர், தென் ஜெகத் ரட்சகன், பலதரப்பட்ட வன்னியர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவரும் வந்து நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸை ஸ்டாலின் கலைஞரை விட சுருடா பண்றாரு. எஸ், கலைஞரை விட சுருடா பண்றாரு. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமிங்கிற முகத்தை வச்சு ஸ்டாலினை எதிர்கொண்டா பாஜக கூட்டணி இருந்தாலும் 25% வாக்கு தேர்மாங்கிறதே டவுட். ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பேருன்னு சொன்னதிலே நாடார், தேவேந்திர குல வேளாளர், முத்திரையர், யாதவர்லாம் சீமான் பக்கம் வந்துட்டாங்க. இது யதார்த்தம். நீங்க ஐபிஎல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, கிடைக்கும். உண்மையான ஆட்களை வச்சு சர்வே பண்ணி பாருங்க, கிடைக்கும். துக்ளக் இதே வந்து ஒரு சர்வே பண்ணட்டான். முத்துராமலிங்க தேவர் பேரை ஏர்போர்ட்டுக்கு வைக்க வேண்டும் என்று எடப்பாடி சொன்னது, பாண்டிய நெடுஞ்செழியன் பெயரை ஏர்போர்ட்டுக்கு வைக்க வேண்டும் என்று சீமான் சொன்னது. சீமான் வந்து எடப்பாடியோட 2 மடங்குக்கு மேல செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராட்டு சவுத்திலே வந்துருவாரு. அப்ப ஸ்டாலினை எங்க பிடிக்கிறதுக்கு? சோ இந்த சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிறதா 100% உண்மை. கடந்த காலத்தின் கைதிகளாட்டும் அப்டேட் ஆகாதவங்க பூமரங்கிட்ஸ் தான் இது ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பத்திரிகை ஓடணும், ஒரு வெப் ஓடணும், ஒரு சர்வே ஓடணும்னு அவங்க தொழிலுக்காக பேசிட்டு இருப்பாங்க. யதார்த்த உண்மை உதயநிதி ஸ்டாலின் சொல்றது 100% சரி. அப்ப நீங்க சொல்றத அடிப்படையா வச்சு பார்க்கும் பொழுது பாஜக தலைமைக்கே ஒரு தகவல் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வச்செல்லாம் எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா அதிமுகல எடப்பாடி பழனிசாமியை விட்டா வேற என்ன தலைமை? கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை விட்டா அதிமுக யாரும் இல்ல. 20% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் ஓட்டு குறையும். எதுல குறையும்னா சீமான் ஸ்டெடியா இருக்கிறாரு. ஏதோ சீமான் நாடாரு, ரவீந்திர நாடாருன்னு 4 பேர் பேசுவான், பேசத்தான் செய்வான். சீமானை பற்றி நான் சொல்றது உண்மையான மனச்சாட்சியோட பாரு, அதுதான் அங்க முக்கியம். நான் பொய்யா சொல்லி எல்லாம் நான் ஒண்ணு நிற்க முடியாது, பொய்யா சொல்லி நான் ஜெயித்திர முடியாது. நான் சொல்றது உண்மைங்கிறனால நான் ஜெயிக்கிறேன். 10 கெட்டு கரெக்டா வருது. ஸ்டாலின் 48% வாக்கு வாங்குவார், நான் தானே சொன்னேன். 35 சீட்டுக்கு மேல ஜெயிப்பார், நான் தானே சொன்னேன். சீமான் 8% வாக்கு எடுப்பார், நான் தானே சொன்னேன். சோ நான் சொல்றது அக்கௌண்டபிலிட்டியோட கரெக்டா இருக்கணும், கிரெடிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். எப்படி எடப்பாடி விழுறாருன்னா சீமானும் சரி எடப்பாடியும் சரி காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணினாங்க. சீமான் திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள், ஊதுவிழர்கள், தொங்கு சதைகள்னு அடிச்சார். எடப்பாடி பழனிசாமியும் காங்கிரஸ் பாஜக தேசிய கட்சியால லாபம் இல்லைன்னு அடிச்சார். தேசிய கட்சியால லாபம் இல்லைன்னு சொல்லி 20% வாக்கு எடுத்துக்கிட்டு கண் திறந்து கண் மூறதுக்கு முன்னாடி பல்ட்டிசாமி ஆகி பல்ட்டி அடிச்சிட்டார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜகவால லாபம் இல்ல ஒன்னொரு பல்ட்டி அடிச்சு பாஜக கூட்டணி போயிட்டார். அப்ப சீமான் தெளிவா இருக்கிறார். இத நடுநிலையான, நேர்மையான, இன்டெலக்சுவல் ஆனஸ்டி உள்ள மக்கள் பார்க்கத்தானே செய்வான். நேர்மையான மக்கள் இதை பார்க்கத்தானே செய்வான். இன்டெலக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் அரசியல் விமர்சகர்கள் பேச மாட்டான். அவனுக்கு பொழப்பு ஓடணும், உண்மையை சொல்ல மாட்டான். நேர்மையான மக்களுக்கு இது சரி தெரியுதானே செய்யும். அடுத்தால விக்கிரவாண்டி பை எலெக்ஷன். இங்க சீமான் களத்துக்குள்ள நின்னார். ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னு சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கூடு அளந்து கூடுன்னு திமுக அதிமுக ரெண்டையும் போட்டு தாக்குனார். பட் களத்துக்குள்ள நின்னாரு. திமுக நின்று 4 மணி நேரம் கன்சால்டேட் பண்ணி அன்னியூஸ் வன்னியரை போட்டு 63% போயிட்டாங்க. நான் 55 தான் வருவேன், 63க்கே போயிட்டாங்க. பட் சீமா நின்னதுல எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்துறாரு. அங்குள்ள 4 மணி நேரம் கம்யூனிட்டி எல்லாம் என்னையா இவரு 10.5 பற்றி பதில் சொல்ல முடியாம கோலத்தனமா களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு 4 மணி நேரம் பேசுறாங்க. பறையர்கள் பேசுறாங்க, செங்குந்தர்கள் பேசுறாங்க, உடையார்கள் பேசுறாங்க, அகமுடையார்கள் பேசுறாங்க, அங்குள்ள கள்ளர்கள் பேசுறாங்க. சோ சீமான் தாயா போல்டு நின்னான வந்து 10 புள்ளி எடுத்து வைங்கிறாரு. பாமக காரங்க எண்ணி கொடு, அளந்து கொடு, கூட இருந்தா கூட கொடு, ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் நடத்தணும்னு ஒரு கருத்தை அவன் தெளிவா சொல்றான். எப்படி பாண்டிய நெடுஞ்செழியன் பேர் சொல்ல மாதிரி இங்கேயும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணுங்கிறாப்ல. எந்த ஒரு பெரிய சமூகங்கிறதுக்காக வந்து அந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் சீமான் பயப்படல. எடப்பாடி பயந்து நிற்கக்கூடிய ஆளுன்னு 4 வன்னியர்கள் வந்து எடப்பாடியை கருதுறாங்க. அதே மாதிரி நாடார், தேவேந்திர குல வேளாளர், யாதவர் போன்ற சமூகங்கள் தெற்க எடப்பாடிக்கு போட்டு போடுறது வேஸ்ட், பொதுவானவர் இல்ல, தகுதியானவர் இல்லன்னு ஃபீல் பண்றாங்க. ஈரோடு கிழக்குல சீமானு நின்று எடப்பாடி நின்னா சீமானுக்கும் எடப்பாடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு அங்கேயும் ஓடிட்டாரு. இதுவும் வந்து நான் வேளாள கவுண்டர்கள் மத்தியில் தெரியுது. 2024 20% வந்த பிறகும் பல்ட்டி அடிச்சதுல ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டியிலும் நிக்காததுல, ஏர்போர்ட் விஷயத்துல ஏடாகூடமா போய் பேசினதுல இந்த 4 இதுலயும் சீமான் கிட்ட
எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இழந்திருக்கிறார். இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெளிவா தெரியும். அதனால உதயநிதி ஸ்டாலின் பொறுத்தவரையில எடப்பாடி பழனிசாமியை வச்சு எந்த காலமும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிறத தெளிவாக சொல்றாரு. ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல். இவர் வந்தா 2 ஜாதிக்கு ஆதிக்கத்துக்கு தான் வரும். ஓட்டு போடாத 3ஆவது ஜாதி கிட்ட போய் தெக்க மண்டிடுவாரு. மற்ற ஜாதிகளுக்கு இவருக்கு என்ன பலன் இருக்கு, ஏன் இவரை சப்போர்ட் பண்ணு மற்ற ஜாதிகள்லாம் தெளிவா நினைக்கிறான். அது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுது. தெளிவா உதயநிதி ஸ்டாலின் அந்த கருத்தை முன்வைக்கிறார். டிடிவி தினகரன் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, நான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் டிடிவி தினகரனை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்களே. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இவங்களா பேப்பர்ல எழுதி இவங்க வாரப்பத்திரிகை நடத்துவாங்க, அதுல காம்ப்ரமைஸ் டிடிவி தினகரன் காம்ப்ரமைஸ். இவங்க வெப் எழுதுவாங்க, வெப்ல டிடிவி தினகரன் காம்ப்ரமைஸ். இவங்க சர்வே நடத்துவாங்க, டிடிவி தினகரன் காம்ப்ரமைஸ் பண்ணாதான் இவங்களுக்கு பொழப்பு ஓடும். என்ன ஓடும்? பொழப்பு ஓடும். எங்க வீட்டு வேலைக்காரனாங்க டிடிவி தினகரன். அந்த ஆளு எவ்வளவு பெரிய அளவுக்குள்ள இருந்தவர், அதிமுகவிலே ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா இருந்தவர், சீஃப் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணவர். கண்டிப்பா டிடிவி தினகரன் நயனார்கிட்டையும் அடாப்ட் ஆகி போயிட மாட்டாரு. இபிஎஸ்சியும் சிஎம்மா சொல்ல மாட்டார். சொன்னா அவருக்கு சமுதாயமே ஒத்துக்கிட மாட்டாங்க. அந்த செல்வாக்கே வராது, அவர் ஏத்துக்க மாட்டாங்க. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 வரையும் காலி பண்ணது. அடிச்சதெல்லாம் டான்னு தம்பி ரங்கராஜ் பாண்டே சொன்னது மாதிரி அடிச்சதெல்லாம் டான்னு பண்ணவர். அந்த சமுதாயம் எதிராக இருக்குது. அப்ப சமுதாய உணர்வுக்கு எதிராக எப்படி அவரு எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா சொல்ல முடியும்? சொல்ல மாட்டார். ஏர்போர்ட் விஷயத்திலே எடப்பாடி பழனிசாமி ஜாதி கலவரத்தை உண்டு பண்றாருன்னு போல்டா ஸ்ட்ராங்கா அடிச்சுட்டாரு. சீமான் ஒரு சைடுல தெளிவா தனக்குள்ள சாதகமா உள்ள அரசியல் சோசியல் இன்ஜினியரிங் பொலிட்டிக்ஸ்ல தமிழ்னு பாண்டியன் நெடுஞ்சல் சொன்னாருன்னா இவரும் இன்னொரு அடி எடப்பாடியை ஓங்கி அடிச்சுட்டாரு இல்லையா? சோ ஒரு எடப்பாடி எல்லாம் தினகரன் சிஎம்மா சொல்ல மாட்டாரு, ஓபிஎஸும் எடப்பாடி சிஎம்மா சொல்ல மாட்டாரு. நிலைமை எதுன்னா எடப்பாடி 2வது இடத்துல இருக்கிறதோட ஸ்டாலினுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா எடப்பாடியை கிராப்பர்னு பாக்குறாங்க. கலைஞருக்கு இருந்ததோட எடப்பாடிக்கு அதிக எதிர்ப்பு இருக்கு. பூமரங்கிள்ஸுக்கு இது தெரியல. ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்றாருல சார், அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா? அவர் என்ன அடிப்படை உறுப்பினராவா செய்வாரு? இப்படி இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளர் பதவியாவது அவர் எதிர்ப்பு தெளிவா சொல்லிட்டாரு. எடப்பாடியை சிஎம்மா சொல்றதுல நிறைய சிக்கல் இருக்கு, 6-7 கேஸ் இருக்கு, கோர்ட்டு வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸும் ஸ்டாலினை முதல்வர்னு சொல்லி அன்பழகன் மாதிரி ஒரு இடத்தை பிடிக்க பாப்பாரே தவிர எடப்பாடி சிஎம் எல்லாம் ஓபிஎஸ்க்கு 100% சொல்ல மாட்டார். பிரேமலதா அம்மையார் ஓபிஎஸ் சிஎம்மா சொன்னா என்ன லாபம் இருக்கும்? ஓட்டு வராது. வன்னியர் கட்சி, வன்னியர் ரெட்டலைக்கு போடுவான், தேமுதிக சிம்பலுக்கு போட மாட்டான். நம்ம பார்த்தோமே கடலூர்ல சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் கள்ளக்குறிச்சிலையும் 35-40 போட்ட ரெட்டையில கடலூர்ல 25-27 கீழே போகுது. அப்ப அந்த ஓட்டு வரல, எப்படி ஜெயிக்க முடியும்? சோ பிரேமலதா அம்மையாரும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட கூட்டணி போக மாட்டாங்க. சும்மா இங்க பூமரங்கிள்ஸ் டிசம்பர்ல வந்துடும், அங்க வந்துடும், சும்மா கதையை விட்டுட்டு இருக்கணும், ஊரை ஏமாத்திட்டு இருக்கணும், தங்கள் தொழில் ஓடுறதுக்காக அதை சொல்லிட்டு இருப்பாங்க. நடைமுறையில் அரசியல் யார் யாருக்கு என்ன லாபங்கிறதா எனக்கு குறி. கலைஞர் எதிர்ப்பாவது, எம்ஜிஆர் எதிர்ப்பாவது, ரெட்டலையாவது, உதயசூரியனாவது, எம்ஜிஆராவது, ஜெயலலிதாவாவது. அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். எடப்பாடி கூட போறதுனால யாருக்கும் பலன் இல்லை. பலன் இல்லாதவன் எப்படி எடப்பாடி கூட போவான்? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கு. அதனால ஸ்டாலின் கூட ஓபிஎஸ் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிரேமலதா அம்மையார் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் 100க்கு 100 உண்மை. நான் உடைச்சி திறந்து சொல்றேன். லாப நோக்கில தான் அரசியல் தலைவர்கள் நகர்றாங்க. எங்க வெற்றி கிடைக்குமோ அங்கதான் போவாங்க. அப்போ ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி, சீட் கன்வெர்ஷன் இல்லாத எடப்பாடி கிட்ட போய் யார் நிற்பா? நீ ஆசைப்படலாம், உன் பத்திரிகை தொழில் நடக்கணும், உன் வெப்பு தொழில் நடக்கணும், உன் சர்வே தொழில் நடக்கணும். கற்பனையா போலியா ஒரு அணியை கட்டமைச்சிட்டு சர்வே போடுவேன், மோசடித்தனமா மக்களை ஏமாத்த பார்ப்ப. யதார்த்த நிலைமை அது இல்ல. உதயநிதி ஸ்டாலின் சொல்றதான் 100க்கு 100 உண்மை. பாஜக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நீங்க தொடர்ந்து சரியா கணிச்சிட்டு வரீங்க. இது பெரிய சிக்கல் தானே. டிடிவி ஓபிஎஸ் வெளியே போறது, அவங்களை திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணுமா? என்ன பண்ணும் இந்த விஷயத்துல? எடப்பாடி சிஎம்னா அவங்க வரவே மாட்டாங்க. இப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? பாஜக எங்க ஹேண்டில் பண்ணிச்சு, என்னத்தை ஹேண்டில் பண்ணிச்சு, எந்த இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு சொல்லுங்க பாப்போம். ஜெயலலிதா இறந்த பிறகு பாஜக ஹேண்டில் பண்ணத ஒரு விஷயம். சசிகலாவை விட்டா, நடராஜனுக்கு ஒய்ஃபை விட்டா, யூபி பீகார்ல கன்ஷிராமையும் முலாயம் சிங் அதையும் சேர்த்து வச்சு பாஜகவை தோக்கடிச்சவங்க. ஆல் இண்டியா ஃபுல்லா ஓபிசி பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. மத சார்பற்ற லாபியில அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு. 69ல இருந்தே இந்திரா காந்தி குடும்ப விசுவாசிகள் ராகுல் காந்தி கிட்ட ரொம்ப நெருக்கம் கொண்டவங்க. மோடிக்கு எதிரான அந்த இதுல கடுமையான நெருக்கம். இங்க திராவிட கழகத்திட்ட நெருக்கம். தமிழ் தேசிய சீமான் அவங்களுக்கு ஆளு. சசிகலா கொல்ல சதின்னு கூட சொன்னார் ஒரு கட்டத்துல, அவங்க ஆளு. அப்போ நடராஜன் தரப்ப பவர்ஃபுல்லாக்குனா அது அவங்க ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணின்னு இருக்கும்போது பாஜக தெருவில் தான் இருக்கணும். அதுக்காக அவங்க கூட்டணியே இல்லாமல் பண்ணிருங்கக்காக சசிகலாவை கிராக்டவுன் பண்றாங்க. ஏன் சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல்ல கணேசன்ஜி, ஹெச் ராஜா, பொன்னாரு இவங்கெல்லாம் சொன்ன பிறகும் கூட மோடி கிட்ட சசிகலா விட்டுட்டா ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, நமக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லும்போது சசிகலாவை கிராக்டவுன் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஆபத்துல இருந்து பாஜக தங்களை தப்பிக்கிட்டாங்க. ஜெயலலிதா இடத்துல சசிகலா உட்கார்ந்துருப்பாங்க, இங்க
தமிழ்நாட்டை மட்டும் பரவாயில்ல, இந்தியா ஃபுல்லா அவங்க அரசியல் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப கெப்பாசிட்டி ஆள் எம் நடராஜன், வெரி கேப்பபிள் அண்ட் பிரில்லியன்ட், போல்டு, நுணுக்கமான அரசியல் அறிவு கொண்டவர். ஸோ அவரை கிராக் டவுன் பண்ணணும்னு நாங்கள் மோடி கிட்ட கோரிக்கை வச்சோம். அதை மோடி ஏற்றுக்கிட்டாரு. குருமூர்த்தி கருத்தே மோடி கிட்ட அந்த இதில் எடுப்படலை. எங்க கருத்து எடுப்பட்டுன்னா மோடிக்கு எது நன்மையோ அதை நாங்கள் சொன்னோம். மோடிக்கு எது நன்மையோ அதை நாங்கள் சொன்னோம். மோடிக்கு நன்மையை சொன்னாதான் மோடிக்கு எடுப்பாரே தவிர தங்கள் விம்சன் பேன்சிக்கு ஏதாவது பிஜேபி நடத்திடலாம் நகர்த்திடலாம் நினைச்சா அது 21 நடைபெறாம போன மாதிரி 26 நடைபெறாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பிஜேபி என்ன கெயின் இதுவரை அடைஞ்சிட்டாங்க. அண்ணாமலை ஒரு உழைப்பால 11.4% வாக்க பெற்றாரு. ஒரு பெரிய எதிரி நமக்கு எதிராக இந்தியா ஃபுல்லா ஃபைட் பண்ண கெப்பாசிட்டி உள்ளவங்களை கண்டெயின் பண்ணிட்டாங்க முதல் கட்டம். ரெண்டாவது அண்ணாமலை 11.4% வாக்கெடுத்து தமிழக பாஜகவின் முகம் தான்னு நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலையும் 20% எடப்பாடி ஓட்டுக்காக நீக்கியாச்சு கட்சி தலைவர் பதவியில் இருந்து. தேவை 2 ரெட்டரைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கணும். இதை எப்படி வாங்குறாங்கன்னு பார்க்கணும். இதனால கூட்டணி உடஞ்சி பெறுமோன்னு ஈரோடு கிழக்குல கூட நிற்க முடியாத சுயநலவாத சந்தர்ப்பவாத முதுகரம் பெற்ற பாஜக தலைவர்கள் வந்து எப்படியாவது எடப்பாடியோட கூட்டணி முடிஞ்சிடக்கூடாது, சீட்டு கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை தான் தன் பலத்துக்குரிய சீட்டுக்கு வேணும்னு பிஎம் ஓட்டை கொடுத்துருக்காப்புல. என்ன செய்ய போது பிஎம்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். செங்கோட்டையன் டெல்லி போறாரு. செங்கோட்டையன் டெல்லி போனது யாரை பார்ப்பாங்களா மாட்டாங்களாங்கிற நான் ஒன்றும் கருத்து சொல்லலை. ஆனா பார்க்க மாட்டாங்கன்னு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அவரு அதிமுக இருந்து வந்தவர், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் இவங்களே சொன்னாங்க. ஆனா பாக்குறாங்க. அப்போ எடப்பாடியை இரிட்டேட் பண்றாங்களா, செங்கோட்டையன் என்டர்டெயின் பண்றாங்களா? என்டர்டெயின் பண்ணி என்ன பண்ணிட முடியும்? சோ பிஜேபிக்கு நோக்கம் என்ன எல்லாமே வந்து கன்ஃபியூஸா இருக்குது. நான் என் கருத்தை சொல்லிட்டேன் மோடி கிட்ட, மோடி நன்மைக்காக என் கருத்தை சொல்லிட்டேன். பூமரங்கிள்ஸ் ஆண்டி ஸ்டாலின்ல இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் மோடிக்கு நன்மை எதுன்னு என் கருத்தை மோடி கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். என் கருத்து என்னன்னா பைப்போலர் எங்க உடைக்கிறதா மோடிக்கு நல்லது. சசிகலாவை கிராக் டவுன் பண்ணும்போது அதைத்தான் நம்ம சொன்னோம். பைப்போலர் இருந்தா காங்கிரஸ் இங்க 10 எம்பி 40 எம்பி கூட்டணியா வருவாங்க. அதை உடைக்கணும்னா பைப்போலரை உடைக்க நல்லது. சத்யன் குருமூர்த்தி 2026 நமக்கு முக்கியம் இல்லைன்னு இப்ப ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றாருன்னா பைப்போலரை உடைக்கிறதுக்கு மோடி முடிவு எடுத்துட்டாரோ குருமூர்த்தி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரோங்கிறது கூட எனக்கு சில எண்ண ஓட்டம் வருது. எது எப்படியோ பைப்போலர் இங்க நீங்க கொண்டு போனாலோ எடப்பாடிய ஒரு 25% வாக்குக்கு எம்பவர் பண்ணி விட்டாலோ நண்டு கொளுத்தா பொந்துல இருக்காதுங்கிற மாதிரி 25% வாக்குக்கு எடப்பாடி எம்பவர் பண்ணி விட்டா அவரு உடனே 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுப்பாரு. உடனே ஸ்டாலின் 15 சீட் ஆஃபர் கொடுத்து ராகுல் காந்தி தான் பிரதமர் பாரு. அப்ப இதுக்கா மோடி அரசியல் பண்ணணும்? இதுக்கா நாங்க மோடி லாயலிஸ்டா இருந்து மோடின்னு இது பண்ணிட்டு இருக்கிறோம்? நாங்க பாசிட்டிவா மோடிக்கு அரசியல் பண்ணக்கூடிய நாங்க இங்க பைப்போலரை உடைக்கணும்னு மோடி கிட்ட சொல்றோம். எங்க கருத்து மோடி காதுல எட்டியாச்சு. என்ன செய்ய போறாரு மோடின்னு நம்ம பார்ப்போம். பலதரப்பட்ட கருத்து கொண்டவங்க பாஜகவில் இருக்கிறாங்க. யாரையும் நான் குறை சொல்லல. பாஜக நம்பி வந்த சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவருக்கு ஒரு கருத்து இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் தன் வாழ்க்கையே பாஜகவுக்கு அர்ப்பணித்தவர். அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணவு கொண்டவர். அவர் எடப்பாடியோட சீமான் பெட்டர், சீமான் சிஎம் வந்தா பெட்டருங்கிற வியூ இருக்கதா சொல்றாங்க. தமிழிசை அம்மையார் அவங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். வானதி சீனிவாசன் இந்த கட்சிக்கு எதுவும் இல்லாத போது எவிபில இருந்து சர்வீஸ் பண்ண சகோதரி, அவங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். ஸோ மற்றவங்க கருத்துக்காக மற்ற யாரையும் நான் வந்து குறைச்சி மதிப்பிடல. லிசனரா பாஸ்ட மட்டும் பூமரங்கள் நான் சொல்றேன். மற்றபடி ஒவ்வொருத்தரும் அவங்க நன்மை கட்சி நன்மைக்காக கருத்துக்களை சொல்றாங்க. நான் மோடி நன்மைக்காக என் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். என்ன வருது எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சோ பாஜகவோட நடவடிக்கைகள் வந்து எடப்பாடிக்கே கன்ஃபியூஸ்டா தான் இருக்குது. எடப்பாடிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்களும் செங்கோட்டையனை பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாப்ல. அங்க 3 பேரும் பார்த்துட்டாங்க. அஸ்வினி வைஷ்ணவ், நிர்மலா சீதாராமன், அமித்ஷா 3 பேரும் பார்த்துட்டாங்க. பிஎம்ஓ அந்த பழைய சசிகலா தரப்பு நடராஜன் எதிர்ப்புல தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவங்கள விட்டுருந்தா எங்கேயோ போயிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருந்தா 24ல 240 சீட் பாஜக வர விட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் அவங்க தான் சிஎம்ஆ இருப்பாங்க. சசிகலா மேயர் 240 சீட்டை வர விட மாட்டிருக்காங்க. ரொம்ப கேப்பபிள் கெப்பாசிட்டி. ஐயா நடராஜன் எக்ஸ்ட்ராடினரியான ஆளு, சந்தேகமே இல்லை. இப்ப அவங்களோட நோக்கம் பாஜக தரப்பு வந்து மோடி தரப்பு என்ன ஃபீல் பண்றாருங்கிறது வந்து வரும் நாட்கள்ல தான் தெரியும். எங்க கருத்தா மோடி நன்மைக்கு எதுவோ அதை செய்யணும்னு தான் நம்ம சொல்றோம். நம்ம வெளிப்படையா தான் அதை சொல்றோம். யாரையும் ஒளிவு மறைவின்றி அதை தான் சொல்றோம். இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் பார்க்கும்போது ஃபைனலா மோடி டச்சு தான் ஃபைனலா அங்க ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அமித்ஷா தன் வேலைகளை ஆட்டத்தை இப்போ ஆடிட்டு இருக்கிறாரு. ஃபைனலா எப்படி ஆடணுமோ என்ன டேர்ன் பண்ணி பண்ணணுமோங்கிறத மோடி பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கு. 2021 அப்படிதான் நடந்தது. 26 அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். 26 அசம்பிளி முக்கியம் இல்லைன்னு சத்யன் குருமூர்த்தி சொல்றதை நம்ம இந்த இடத்துக்குள்ள பொருத்தி பார்க்கணும். தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி. தமிழ் நிறம் வலையொலியில் தொடர்ந்து
பேசி வருகிறேன். தமிழீழம் வலைவொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழீழம் வலைவொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.